வெல்கம் டு மை சேனல். இன்பத்தமிழ். தமிழ் எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் குரில் நெடில் அப்படின்னு இரண்டாக பிரியும். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று மூன்றாக பிரியும். மெய்யெழுத்துக்கள் பிறக்கிற இடத்தை பொறுத்து அந்த எழுத்துக்களை நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரித்து சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் பிறக்கும் ஓர் எழுத்து உயிர்மெய் எழுத்து. ஆயுத எழுத்து ஒரு சொல்லில் முதல்லையும் கடைசிலையும் வராது, நடுவில் தான் வரும். இப்போ நம்ம எழுத்துக்கள் எப்படி பிறக்குன்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை என்னன்றதை பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஆயுத எழுத்து 1. மொத்தமாக சேர்த்தால் 247 எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கையும் அந்த எழுத்துக்கள் பிறக்கின்ற இடத்தை பொறுத்து அதோட ஓசைகள் மாறுபடும் அப்படின்றதையும், அதுக்குரிய பெயர்கள் என்ன, குரில், நெடில், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உயிர் எழுத்துக்கள் 12. அந்த உயிர் எழுத்துக்கள் 12 எழுதும் முறையை பார்க்கலாம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஆ. தமிழ் எழுத்துக்கள் நம்ம உணர்வுகளோட பொருந்தி இருக்குது அப்படின்றத இந்த எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களே நம்மளுக்கு சொல்லும். உயிர் எழுத்துக்களில் நம்மளுக்கு வலி ஏற்படும் போது நம்ம அ, ஆ அப்படின்னு சத்தம் எழுப்புகிறோம். சிரிப்பு வரும்போது இ, ஈ. காரமாக ஏதாவது சாப்பிட்டா உ, ஊ. கோபம் வந்தால் ஏ, ஏ. வெட்கம் வரும்போது ஐ. ஆச்சரியம் வரும்போது ஓ, ஓ. வஞ்சனையில் ஔ. விக்கல் வந்தால் அக். இப்படி நம்மளோட ஒவ்வொரு உணர்வுலையும் தமிழ் எழுத்துக்கள் கலந்துருக்கு. உயிர் எழுத்துக்களான முதல் எழுத்து ஆ. தமிழில் முதல்ல கற்றுக்கிறவங்க எப்படி எழுத்துக்களை எழுத பழகணும் அப்படின்றத இப்போ நான் சொல்லித்தரேன். கவனமாக பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் எழுதுறது மிகவும் எளிமையானது. நான் எழுதுறத சரியாக பார்த்தீங்கனாலே இந்த எழுத்துக்களை எளிதில் உங்களால் எழுத முடியும். இனி வர்ற ஒவ்வொரு வீடியோலையும் எழுத்துக்களை எப்படி எழுதலாம் அப்படின்றது தான் நான் சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.